தேர்வாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிஞ்ச டெட் எக்ஸாம்ஸை நிறையா பேர் எழுதியிருந்தோம். இப்போ நம்மளுக்கான ரிசல்ட்டும் அவங்க வெளியிட்டிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ஒரு 100 பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு 20-30% மட்டும்தான் பாஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. அப்படி என்ன ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னு ரொம்ப யோசிக்க தோணுது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாம்ஸ் எழுதுனது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வருஷமாக படிச்சிட்ருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி நான் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கேன், பட் என்னால் டெட் கிளியர் பண்ணலை, நான் அதை கிளியர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் இருந்தாங்க. ஏஜ்டு பர்சன்ஸ் தான் நிறைய பேர் இருந்தாங்க. அதுவும் ரொம்ப வருஷமாக அவங்க படிச்சுட்டே இருக்காங்க, பட் ஆனால் இப்போ வரைக்கும் ஆனால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்க இந்த சுச்சுவேஷனில் நான் பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் டெட்டை வந்து கிளியர் பண்ணிட்டேன். அந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்றதும் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அதில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க கிடையாது. நான் எப்படி படித்தேன், நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன், நான் எப்படி அந்த எக்ஸாமை கிளியர் பண்ணேன், என்னென்ன ட்ரிக்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இந்த எக்ஸாம்ஸை நிறைய பேர் எழுதியிருந்தோம். அது ஏஜ்டு பர்சன்ஸும் நான் ரொம்ப வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் தான் அதிகமாக எழுதியிருந்தாங்க. அத்தனை பேருக்கு மத்தியில் ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணி எப்படி நான் பாஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கான ஒரு சீக்ரெட் என்ன இருக்குது அப்படின்னா பிளானிங் தாங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பிளான் பண்ணி மட்டும்தான் படித்தேன். நான் எதுவும் ரொம்ப நாள்லாம் படிக்க கிடையாது. எக்ஸாம்ஸ்க்கு கரெக்டாக 1 மந்த் மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த 1 மந்த்துமே எனக்கு ஒரு 7 மந்த் பேபி இருந்தாங்க. அந்த எக்ஸாம் டைமில் எனக்கு என்னோடய பேபிக்கு 7 மந்த்து தான். அந்த டைமில் யார்கிட்ட வேணாலும் நம்ம கொடுக்கலாம், பேபியே கொடுக்க முடியும். பட் அந்த டைமில் அவங்களுக்கு தேவை அம்மா தானே, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் எனக்கு படிக்க டைம் கிடச்சிது. எனக்கு 1 மந்த் தான் கிடச்சிது. அந்த 1 மந்த்தில் தான் நான் வந்து என்னை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் அப்படியே அதை ப்ரிப்பேர் பண்ணணும், இப்படி பேபி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணி தான் ஆகணுன்றதுல நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். அது ஏன் அப்படின்னா, நம்ம இது வரைக்குமே நமக்கு எக்ஸாம்ஸ் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, டெட் எக்ஸாம் பார்க்கும்போது ஒரு 3 இயர்க்கு ஒன்ஸ் வைக்கிறது, 2 இயர்ஸ்க்கு வைக்கிறது, இந்த மாதிரி தான் டெட் எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ என்னோடய மைண்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ் இப்போ வருது, இந்த வருஷம் வருது, இதை மிஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் எந்த வருஷம் நமக்கு எக்ஸாம் வரும் தெரியாதுல்ல. ஸோ இப்போ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்தில் தான் நான் இதை கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும், எழுதியே ஆகணும்னு சொல்லி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, எக்ஸாமோட பேட்டர்ன் என்னன்றதை ஃபுல்லாகவே நான் கிளியராக பார்த்துக்கிட்டேன். எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, எல்லாருக்குமே தமிழில் 30 மார்க், இங்கிலீஷில் 30 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க, சைக்காலஜியில் 30 மார்க்கும் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. நான் மேக்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன், சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் மேக்ஸில் 30, சயின்ஸில் 30. இல்லை நான் சோசியல் சயின்ஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா சோசியல் சயின்ஸ்லேருந்து 60 கொஷின்ஸுமே வந்துடும், மேக்ஸும் சயின்ஸும் வராது. இதுதான் நமக்கான எக்ஸாம் பேட்டர்ன். இதுலேருந்து நான் யூஸ் பண்ண ஒரு யுக்தி என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்ச, என்னால் தரவாக படிக்க முடியும்னு நினச்ச 2 சப்ஜெக்டை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நான் சூஸ் பண்ணிக்கிற சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, நான் மேக்ஸ் மேஜர். ஸோ என்னோடய மேக்ஸ் சப்ஜெக்டையும் சைக்காலஜியையும் நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த 2லேருந்து எந்த கொஷின் கேட்டாலுமே எழுதணும், அந்த அளவுக்கு நான் என்னென்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பேலன்ஸ் இருக்க 3 சப்ஜெக்டை நான் இந்த இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னா அதில் நான் அதிக எஃபர்ட் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஆமாம் தானே. நான் மேக்ஸ் மேஜர், நான் பிஎட் முடித்து 1 இயர் தான் ஆகுது. ஸோ நான் சைக்காலஜியும் சைட் பை சைட் என்னால் படிக்க முடியுன்ற நம்பிக்கை இருந்துச்சு. அதனால் நான் இந்த 2 சப்ஜெக்டையும் சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ மேக்ஸில் வந்து காமனாக என்னென்ன கொஷின்ஸ் கேட்க போகிறாங்க, என்ன டாபிக்ஸில் என்னெல்லாம் கொஷின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். நிறைய கொஷின் பேப்பர்ஸில் வந்து என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையுமே வந்து நான் 6th புக்கை எடுத்து ஒரு சம் பார்க்குறது, 6th புக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி 6th புக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து 7th புக்கை ஸ்டார்ட் பண்ணி 7th புக் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது, அந்த மாதிரி நான் படிக்கவே இல்லைங்க. அப்படி படித்தேன் அப்படின்னா நிறைய புக்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு ப்ரெஷர் ஆகும். நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, டாபிக் வைஸ் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ நான் அளவீடு அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, 6th அளவீடு சம்மந்தமாக என்னென்ன இருக்குது, 7th என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நான் டாபிக் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு என்ன ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நான் பிஎட் படிக்கும்போது நான் என்ன மெட்டீரியல் வச்சுருந்தேனோ அதே மெட்டீரியலை தான் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டேன். சைக்காலஜியில் வந்துட்டு லைன் பை லைன் நான் வந்து ரீட் பண்ணி வச்சுருந்தேன். நான் ஆல்ரெடி பிஎட்டில் படித்தது தானே, இடையில எனக்கு 1 இயர் தான் கேப் இருந்துச்சு. அதனால் ரொம்ப எனக்கு கஷ்டமாலாம் தெரியல, ஈஸியாக தான் இருந்துச்சு சைக்காலஜி நான் படிக்கிறதுக்கு. அண்ட் தியரிஸ்லாம் வந்து நிறைய தியரிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் ரிப்பீட்டடாக
ஒரு டெய்லி ஒரு 10 தியரிஸாக நான் வந்து ரீட் பண்ணி மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அவ்வளோதான். இப்போ நான் மேக்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு டாபிக் வைஸ் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிட்டேன். சைக்காலஜியும் நான் ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு அந்த சைக்காலஜி அண்ட் மேக்ஸில் வந்து 60 கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்களா, அதில் ஒரு 50ஆவது அடிச்சிருவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. அப்போ எனக்கு பேலன்ஸ் எவ்வளோ மார்க்ஸ் தேவைப்பட்டுச்சு, 32 மார்க்ஸ் தான் தேவைப்பட்டுச்சு. அப்போ நமக்கு 82 தானே பாஸ் மார்க்காக இருந்துச்சு. நான் அதை வச்சு சொல்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பேலன்ஸ் 3 சப்ஜெக்ட் இருக்குது. அது 3லேருந்தும் இப்போ தமிழ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, தமிழ்லையும் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே படிக்கணுன்ற எனக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆக்சுவலாக வந்து டைமும் இல்லை, அதை படிக்கிற அந்தளவுக்கு எனக்கு மென்டாலிட்டியும் இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தமிழில் எந்தெந்த டாபிக்ஸ் நான் கவர் பண்ணேன் அப்படின்னா என்னால் அதில் மார்க் அடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தேன். முக்கியமாக கிராமர் தான். தமிழ் எடுத்துக்கிட்டேன், கிராமர் எடுத்துக்கிட்டேன். கிராமரை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நான் கிராமர் ஃபுல்லாகவே பார்த்தேன். அடுத்து தமிழில் செய்யுள் இருக்குது இல்லையா, அதுலேருந்து ஆத்தர் பேர்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்கட்ஸ் வச்சு ட்ரிக்ஸ் வச்சு நான் வந்து அதெல்லாம் படிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் எடுத்தேன். இங்கிலீஷ்லேயும் சேம் அதே தாங்க. அந்த கிராமர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நான் பார்த்துக்கிட்டேன். போயம் அது வந்துட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக போயம் ஆத்தர் ப்ரோஸ் வச்சு ஒரு 2 கொஷின் 3 கொஷின் வந்து நிச்சயமாக வந்துடும். அதனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது எவ்வளோ இருக்க போகுது, 6th to 10th தானே, கொஞ்சம் தான் இருக்க போகுது. அதை ஃபுல்லாகவே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஷார்ட்கட்ஸ் வச்சு இந்த நேம் வந்தால் இது தான் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபன்னாக வச்சு படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் வந்து இங்கிலீஷ் ஃபுல்லாகவே வந்து நான் படிச்சிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து சயின்ஸும் அதே மாதிரி தாங்க. நான் வந்து எல்லா டாபிக்ஸும்லாம் படிக்க கிடையாது. இதில் மற்றதெல்லாம் கூட ஓகேன்ட்டு டாபிக்ஸை நான் கொஞ்சம் கவர் பண்ண பார்த்தேன். ஆனால் சயின்ஸில் எனக்கு டாபிக்ஸ் கவர் பண்ணுற அளவுக்கு கூட எனக்கு டைம் கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, முக்கியமான டாபிக்ஸ்னு சிலது மட்டும் இருக்கும். அந்த டாபிக்ஸை மட்டும் கொஞ்சம் கிளியராக நான் ஒரு பேஜ் படிக்கிறேன் அப்படின்னா, அந்த பேஜ்லேருந்து எனக்கு 10 கொஷின் கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியணும். நான் இப்போ 2 லைன் தான் படிச்சிருக்கேன். அந்த 2 லைனை வச்சு 4 கொஷின் கேட்க முடியும்னாலும், அப்போ நான் அந்தளவுக்கு அந்த 2 லைனை தரவாக படித்தா தான் நான் கேட்கக்கூடிய 4 கொஷின்ஸ்க்கு நான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். நான் ஒரு புக்கு ஃபுல்லாக படிச்சுட்டு 10 கொஷின் கேட்குற இடத்துல ஒரு 2 கொஷின் கூட எழுத முடியலன்னா அது கஷ்டமாக இருக்கும்ல. அதனால் படிக்கிறத கொஞ்சமாக படித்தாலும் கிளியராக படிக்கணுன்றதில் நான் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தேன். அப்படி தான் நான் வந்து சயின்ஸையுமே நான் முடிச்சிருந்தேன். அவ்வளோதாங்க. நான் வந்து சைக்காலஜி முடிச்சிட்டேன், மேக்ஸும் முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு தமிழ் இங்கிலீஷ்லேயும் நான் சொன்ன மாதிரி தான் நான் கிராமர் பார்த்தேன். தென் மிச்ச டாபிக்ஸ்லேருந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக எதெல்லாம் இருக்குன்னு தோணுச்சோ, எனக்கே தோணுனதை நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஷார்ட்கட்ஸ் வச்சு மெமரி பண்ணி வச்சுக்கிட்டேன். சயின்ஸும் சேம் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான். இது எல்லாமே நான் முடிச்சுட்டு தான் நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிருந்தேன். நான் கொஷின் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. என்னடா நம்ம ஃபுல்லாக எதுவுமே படிக்கவே இல்லை, நம்ம தரவாலாம் எதுவுமே ஃபுல் புக்கெலாம் முடிக்கலையே. இருந்தாலும் நாங்கள் கேட்டிருந்த நிறைய கொஷின்ஸ் வந்து நான் படித்த டாபிக்ஸ்லேருந்து அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதான் வந்துட்டு நான் இந்த ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் டெட் பாஸ் பண்ணிட்டேன். இந்த டெட் நான் பாஸ் பண்ணதுக்கு என்னென்ன மாதிரியான ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன், எந்தெந்த சப்ஜெக்டில் என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணேன், நான் வந்துட்டு இந்த மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன், அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா டாபிக்ஸும் அண்ட் அதோட ஷார்ட்கட்ஸும் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். டெட் பாஸ் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். டெட் பாஸ் பண்ணணும்னு நினச்சி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, இனிமேல் தான் வருஷத்துக்கு 2 தடவை டெட் வைக்கிறாங்களே. ஸோ நீங்கள் எல்லாருமே ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.